செல்வி செல்வி இந்தா வரேன். வாடா. என்ன அருண் சாப்பிட்டானா? பாப்பா எப்போ தூங்குச்சு? படம் என்ன புதுசா? புது டிசைனு அதான் எடுத்தேன். அதான் பீரோ நிறைய புடவை இருக்கு. ஏன் காசை போட்டு கறி ஆக்குற? உழைக்கிறவனுக்கு தான் தெரியும் காசோட அருமை. உன் சோழி அலுவலை பாரு. நாய்க்குட்டி கணக்கா சும்மா இருப்பியா? உன் மூஞ்சியும் நீயும். நாட்டுல அவன் பொண்டாட்டிக்கு என்னென்னமோ செய்யறான். நான் சேலை எடுத்தது குத்தமா? இதுக்கு ஏன் கத்துற? நான் சொல்றது கத்துற மாதிரி தான் இருக்கும். நீ குடுக்கற சம்பளத்தை வச்சு நல்லது கெட்டது பண்ணிப்பாரு. அப்ப தெரியும் என் கஷ்டம். எல்லாம் என் தலையெழுத்து. நான் என்ன சம்பாரிச்சு கொடுக்காமையா இருக்கேன்? சம்பாரிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா? வேலைக்கு போக, வீட்டுக்கு வர, சாப்பிட, தூங்க, இப்படி இருந்தா என்னோட வரவு செலவு உனக்கு எப்படி தெரியும்? ஆம்பளைனா சம்பாதிச்சாதான் கொடுக்க முடியும். வேற என்ன செய்ய முடியும்? நான் விட கேவலமாக தானே நினைக்கிற. தோட பேச்சை நிறுத்து. செல்வி, ஏ செல்வி, எந்திரி. பால் பாயிட்டு வாங்கிட்டு வந்து டீயை போடு. அருண் அருண் எந்திரா, ஸ்கூலுக்கு போகணும்ல. எந்திரிச்சு மூஞ்சி கழுவு. ஹலோ அக்கா, நான் செல்வி பேசுறேன்க்கா. பணம் கேட்டிருந்தேனே, வரவாக்கா? சரிக்கா, வரேன்க்கா. செல்வி, செல்வி வாங்கக்கா. அக்கா கொஞ்சம் இங்கிட்டு வாங்க. என்னம்மா 2 மாசமா வட்டியும் கட்டல, போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேங்கிற. என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? எனக்கு வட்டி காசு வேணாம், முதல்ல கட்டு. நல்ல பணத்தை கட்டலையாக்க அப்புறம் என்ன நடக்குன்னு பாத்துக்க. யார் அது? மகளிர் குழுல இருந்து வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? மகளிர் குழுல இருந்து பணம் கேட்டு வந்தாங்க. எவ்வளவு? 500 ரூபாய். டேய் வாடா. டாடா பாய். அண்ணே டீ வாங்கிட்டு வருவானே. ம் இதானே.
என்னண்ணே அமைதியாக வேலை பார்க்குற? வீட்டில் எதுவும் பிரச்சனையா? ஊரில் திருவிழா வருது, வீட்டில் வேறு துணிமணி தான் எடுக்கணுமா, ட்ரெஸ் ஃபீஸு கட்டணுமா, ஆடம்பரமாக இருக்கணும்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாம நீ. அதான் ப்ராப்பராக தான் உழைக்கிறேன், ஒன்றும் பற்ற மாட்டேங்குது. நானே நீ வேலை பார்க்குறதுக்கு எப்படியோ இருக்கலாம், இப்படி சொல்கிற? சிக்கனமாக குடும்பம் நடத்த தெரியல, கேட்டால் சண்டை நடக்கு, 2 குழந்தை ஆயிடுச்சு, எல்லாம் விதி விட்ட வழி. சரி விடுங்கண்ணே. பண்றதெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீனா எப்படி ஃபீல் பண்ணுவான்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இன்னமும் மோகன் மோகன் அவன் மேலே ஓடிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் உன்னோட கான்சென்ட்ரேஷன் அவன் மேலே தான் இருக்கு. இட்ஸ் வெரி எம்பாரசிங். ஏன் இந்த மாதிரி எல்லாம் இப்படி நாரவா யோசிக்கிற கௌதம்? மோகனும் நானும் என்னைக்கோ பிரிஞ்சிட்டோம். we are just friends, okay? ஒரு காலத்துல நாங்க லவ் பண்ணது உண்மைதான். இப்ப நிஜமாவே நான் மோகனை வெறும் ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். that's it. இது என் கண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியல. and I'm not feeling comfortable. hope you understand. என்ன நெக்லஸ் இருக்கு? பார்வதி காட்ட வாங்கினேன். எதுக்கு வாங்கின? எதுக்கு வாங்குவாங்க? ஊர் திருவிழாக்கு போட்டு போக தான். அப்படி யோசிச்சு போட்டு போகணுமாக்கும்? தொலைஞ்சாவே என்ன கட்டுறது? நான் என்ன பச்சை பிள்ளையா வெறுங்கெழுத்தா போக? என் சொந்தக்காரிங்க எல்லாம் நகை நட்டுமா வருவாளுங்க, அவளுக்கிட்ட நான் பிச்சை எடுக்கிறேன் பாருன்னு சொல்லவா முடியும்? ஆண்டவன் நம்மளை இப்படியே வச்சிருக்க போறான், அதுக்குன்னு ஒரு காலம் வரும். இப்படி சொல்லி சொல்லியே இருந்த நகை புறா முங்கி போச்சு. நீ வருஷம் ஃபுல்லா இதைத்தானே சொல்லிட்டு இருக்க. என்னைக்கு கல்யாணம் பண்ணேன்னா அன்னைக்கு பிடிச்சிச்சு சனியை. சொல்லுவையா சொல்லுவ? நான் சனியனா? உனக்கும் உன் பிள்ளைக்கும் வடிச்சு கொட்டுறேன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. கையில கழுத்துல இருந்ததெல்லாம் புடுங்கிட்ட, இப்ப வெறுங்கழுத்தா தானே திரியிறேன். எங்க அண்ணன் பொண்டாட்டி வெறுங்கழுத்தோட தான் வந்தா. எங்க அண்ணன் சம்பாரிச்சு போடல, எங்க அண்ணன் நகை நட்டுமா சேர்க்கல. அப்பா சாமி, என்னால மாரடிக்க முடியாது. முங்கி போன நகையை திருப்பி கூட நான் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். முடிஞ்ச போன விஷயத்தை பத்தி எதுக்கு பேசுற? சொல்லுவ நீ 4 பேரை வச்சு பஞ்சாயத்து பேசினாதான் சரி வரும். அப்பதான் 4 பேர் உன்னை காரி துப்புவாங்க. என்ன எதுக்கு துப்புறாங்க? இவன் வேற சனியனை மோந்து குடி. என் மேல உள்ள கோவத்தை அவன் மேல கட்டுற? அழுது தூக்குடி. செத்து தொலையட்டும், இருந்து நாட்டே ஆள போகுது. போடி கூறு கட்டவளே. ஆமா நான் இருக்கிறதானே பிரச்சனை. நான் எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிடறேன். எங்கே போனா? குழந்தை அழுகுது. படுறா செல்லம், படு. என்ன பாச்சு? வா வா செல்வி. ஏ செல்வி. சரிடா, சரி சரி சரி. எங்கே போயிருப்பானே தெரியலையே, நாளை காணோம். சரிப்பா, சரி சரி, போகக்கூடாது. அருணே, விருப்படா விருப்படு. கடைக்கு போகலாமா? செல்லாம் கடைக்கு போவான். கடைக்கு போய் மிட்டாய் வாங்கிட்டு வந்துடுவான். அழுகாதீங்க அழுகாதீங்க. செல்வி, ஏமோ செல்வி. எங்கப்பா உன் பொண்டாட்டிய? வெளியில போயிருந்தா? வீட்டுல இருக்காளா இல்ல சும்மா சொல்றியா? பொண்டாட்டி என்கிட்ட காசு வாங்கியிருக்கா, உனக்கு தெரியுமா தெரியாதா? காசு வாங்கி தவடாவ பேசுறேன்னா எதுக்குடா ஆம்பளை வீட்டுல இருக்க? அவங்ககிட்ட வாங்கினது எனக்கு தெரியாதுக்கா. உனக்கு அப்புறம் தெரியாம இருக்கேன். பிரார்காரம்டா
எனக்கு காசைம்ல வாங்கிட்டு அந்த ரெவடி முட்டை தர்றா. அவ மட்டும் என் கையில கொட்டச்சாலக்கும் 6 ஊர் வச்சிருவேன். என்கிட்ட வேற 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாளம்மா. என்கிட்ட வேற 50,000 ரூபாய் வாங்கிட்டு போயிருக்காளே. இருக்காளா ஓடி போயிட்டாளா? அவங்க இங்க இருக்கா, எவன் கூட ஒன்னாலா யாருக்கு தெரியும்? அக்கா இங்க பாருங்கக்கா, உங்களோட பணம் வாங்குறது எனக்கு தெரியாது. நீங்க அனாவசியமா பேசாதீங்க. போங்க. என்னடா உனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு பேசிட்டு இருக்க? என்ன அழிச்சாட்டியமா பேசிக்கோ. உன் பொண்டாட்டி வேணா நீ தாண்டா கட்டணும். கொடுத்தீங்க உன் பொண்டாட்டி வாங்கும் போதெல்லாம் நீ வீட்டுல தான்டா இருந்தா. எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். என்னடா மரியாதையா பணத்தை கட்டு, இல்ல மரத்துல கட்டி வச்சு உரிச்சு விடுவேன். போலீஸுக்கு பாருங்க. எங்கடா போலீஸ் போவியா? ஏய் தம்பி, உடனே கிளம்பி விழாவர வாடா. ஒருத்தன் காசை வாங்கிட்டு திமுறா பேசுறான்டா. போலீஸ் போவானாடா சொல்றான்டா. உடனே வாடா. யாரு இங்க இருக்கியா? ஏய் வெளிய வாடா. என்னடா போலீஸ் போய் சொன்னாம்ல? அவனை அட்றா, அவனை கொல்றா. காசு வாங்கிட்டு போலீஸ்க்கு போயாங்கடா. அடிடா மிதிடா அவனை. பணத்தை கட்டல. அவனை சும்மா விட கூடாதா? குடும்பத்தோட கட்டி வச்சு உரிச்சிட்டு. சும்மா விட கூடாதா? அவனை கொல்றா. கண்டவனுக்கு பணத்தை கொடுத்தா அப்படிதான். வா. சும்மாவே விட கூடாதா? சும்மாவே விட கூடாதுடா அவனைய. பாட்டி வீட்டுக்கு போவாருன்னு பாட்டி வீட்டுக்கு போவான். அழுகாது பாப்பா. பாலுமா, பால் சாப்பிடுங்க. அழுகக்கூடாது. ஏன் அழுகுறீங்க? பால் சாப்பிடுங்க. சொல்லல பார்த்து போயா. போய் பார்த்து பேச மாட்டேன். கவலைப்படாத. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச இல்லையா? நான் சொன்னேன்னா சரின்றாப்புல. அதனால் நாளைக்கு நீ நானும் போவோம். அவர்கிட்ட கேட்போம். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குவோம். எத்தனை மணி போடும்? அது நாளைக்கு காசை கொடு. கிளம்பு. இங்கே மேலே காசை காணாங்களா? வாங்க வாங்க டீ சாப்பிடுங்க. காசு ஒன்றை தானே இருந்துச்சு. டீ பாப்பா, டீ குடிப்பா வாங்க. அழுகாதீங்க பாப்பா, அழுகாத. ஏய் 100 ரூபா எடுத்து நீங்கடா. ஏய் யாரா நீ? 100 ரூபா எடுத்துட்டு சும்மா சொல்றேன். நான் எடுக்கலடா. நான் எடுக்கலன்னு சொல்லல. எடுங்கடா டேய், எடுங்கடா. நான் எடுக்கடா, விடுங்கடா. நான் எடுக்கலங்க. நான் எடுக்கல.
அருணு எந்திரி பாப்பா, வாப்பா வா. வாங்கி எடுத்துக்க அருணு. போமா, பாப்பா நல்லா பார்த்துக்கணும். இந்த பாப்பா அப்படி பாப்பா பார்த்துக்க, பிடிச்சிக்கப்பா, பிடிப்பா. ஆ ஆ பார்த்து நல்லா பார்த்துக்கடா அருணு, நல்லா பார்த்துக்க. அப்பா 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 பா 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 இந்த பா பா இந்த பா பா இந்த பா பா இந்த பா பா